ஹலோ ஆல், வெல்கம் டு சுமிஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. கரும்பில் ஏராளமான சத்துக்கள் அடங்கியுள்ளது. கரும்பு சாப்பிட்டால் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க. கரும்பின் நன்மைகளிலேயே முக்கியமான ஒன்று என்றால் அது சிறுநீரக கற்களை குணமாக்குவது தான். பொதுவாக இந்த கற்கள் உடலில் ஏற்படும் வறட்சியினால் ஏற்படும். அதற்காக தான் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். ஏனெனில் அவை அந்த கற்களை உடைத்து வெளியேற்றிவிடும். எனவே தண்ணீர் மட்டுமல்லாமல் கரும்பு சாற்றையும் குடித்தால் அந்த கற்கள் எளிதில் உடைந்து கரைந்துவிடும். கரும்பில் கால்சியம், மெக்னீசியம் சத்துக்கள் நிறைவாக இருப்பதால் பற்கள் மற்றும் எலும்புகளுக்கு வலிமை கிடைக்கிறது. கரும்பு சாப்பிடுவதால் மூளையின் செயல்பாடு அதிகரித்து சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள பெரிதும் உதவியாக இருக்கும். கரும்பில் மஞ்சள் காமாலையை எதிர்த்து போராடும் மருத்துவ பொருள் நிறைந்துள்ளதால் கரும்பு சாற்றில் சிறிதளவு எலுமிச்சை சாறு கலந்து அருந்தி வந்தால் கல்லீரல் மற்றும் பித்தப்பையின் ஆரோக்கியத்தை அதிகரித்து மஞ்சள் காமாலை நோயின் பாதிப்பை குறைக்கும். கரும்பில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃப்ளவனோய்டுகள் இருப்பதால் புற்றுநோய் செல்களை ஆரம்பத்திலேயே எதிர்த்து போராட உதவுகிறது. கரும்பில் அதிகமாக எலக்ட்ரோலைட்ஸ் இருப்பதால் கல்லீரல் ஆற்றலை மேம்படுத்த உதவுகிறது. கரும்பில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருப்பதால் சரும ஆரோக்கியத்தை தக்க வைக்க உதவும். இதனால் சரும சுருக்கங்கள், சரும பாதிப்புகளின்றி வயதான தோற்றத்தையும் தாமதப்படுத்துகிறது. கரும்பு சாறு நம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைப்பதாக அறியப்படுகிறது. தினமும் காலையில் கரும்பு சாறு அருந்தும் நபர்களுக்கு உடலில் கொழுப்பு கரைந்து வெகு சீக்கிரமாக உடல் எடையை குறைய செய்கிறது. கரும்பில் அதிக அளவு பொட்டாசியம் சத்துக்கள் நிறைந்துள்ளதால் இதனை தினமும் உண்டு வந்தால் இரத்த அழுத்தம் சீராக இருக்கும். எனவே இரத்த அழுத்தத்தினை கட்டுக்குள் வைக்க விரும்புபவர்கள் அடிக்கடி கரும்பினை சாப்பிடலாம். கரும்பில் இயற்கையாக உள்ள அல்கலைன் என்னும் பொருள் புற்றுநோயை குணப்படுத்தும் தன்மையுடையது. குறிப்பாக பெருங்குடல், நுரையீரல், மார்பக புற்றுநோய் போன்றவற்றிற்கு சிறந்தது. கரும்பில் பொட்டாசியம் மற்றும் குறைந்த அளவில் சோடியம் இருப்பதால் சிறுநீரக செயல்பாடுகளை மேம்படுத்தும். சிறுநீரக பிரச்சனைகள் வராமலும் தடுக்கும். உடனடி ஆற்றலுக்கு கரும்பு சாறு சிறந்ததாக இருக்கிறது. அடிக்கடி கரும்பு சாறு பருகினால் உடல் மற்றும் மனம் மிகுந்த உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்கும். இனிப்பாக இருப்பதால் நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட பயப்படுவார்கள். ஆனால் உண்மையில் இதில் இருக்கும் இனிப்பானது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை சீராக வைக்கும். எனவே உடல் எடையை குறைக்க விரும்புவோர் அல்லது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இதனை எந்த ஒரு அச்சமும் இன்றி சாப்பிடலாம். கரும்பு சாறு அருந்துபவர்களுக்கு இதய நலம் மேம்படுகிறது. அவ்வப்போது கரும்பு சாறு பருகும் நபர்களுக்கு இதயத்திற்கு ஏற்படும் அழுத்தங்கள் நீங்கி இதய பாதிப்பு, மாரடைப்பு போன்றவை ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது. உடல் வறட்சி உள்ளவர்கள் அடிக்கடி கரும்பு சாறு அருந்துவது சிறந்தது. கரும்பு சாப்பிடுவதனால் உடலில் உள்ள தேவையற்ற நச்சுக்கள் வியர்வை, சிறுநீர் வழியாக வெளியேறுகிறது. கரும்பில் சுக்ரோஸ் என்ற சர்க்கரை வேதிப்பொருள் உள்ளது. இதுவே கரும்புக்கு இனிப்பு சுவையை தருகிறது. நம் வீட்டில் பயன்படுத்தும் சர்க்கரை இந்த கரும்பு சர்க்கரை தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.